ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையிலே மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து அவர் தாழ்மையும் கீழ்ப்படிதலும் எவ்வளவு ஆழமானது என்பதை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. மனுஷரூபமாய் காணப்பட்டார். இயேசு தேவனாக இருந்தாலும் மனிதனாக உலகத்தில் வந்தார். அவர் நம்மை போல துன்பத்தையும் சோதனைகளையும் வேதனைகளையும் ஏற்று எல்லாவற்றையும் அனுபவித்தார். இது நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறது. தேவன் நம்மை புரிந்து கொள்கிறார். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தத்தை முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். மரணம் வரைக்கும் அவர் தன் சித்தத்தை அல்ல, தேவனின் சித்தத்தையே தேர்ந்தெடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை முதன்மையாக கொள்ள வேண்டும். சிலுவையின் மரண பரியந்தம், அந்த காலத்திலே சிலுவை மரணம் மிகவும் அவமானமானது, வேதனையானது. ஆனால் இயேசு அதை தேர்ந்தெடுத்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அன்பு எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தம்மை உயர்த்தி கொள்ளவில்லை, தாழ்த்தி கொண்டார். ஆதலால் தேவன் அவரை உயர்த்தினார். தாழ்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கை வாழ வேண்டும். பிறருக்காக தியாகம் மனம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு அழைப்பு. உயர்வு வேண்டும் என்றால் முதலில் தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே விதமான தாழ்மையை தேவனுக்கு தரும் தேவனுக்கென்று முதலிடத்தை தந்து தன் வாழ்க்கையை வாழ கர்த்தர் தாமே உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. God bless you.